ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஃப்ளைட் ரிஸ்க்ன்ற படம் தான். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா மெல் கிப்சன். இவர் வந்து த பேஷன் ஆஃப் கிறிஸ்ட், பிரேவ் ஹார்ட், அப்போகலிப்டோ, ஆக்ஸா ரிச் போன்ற படத்தோட இயக்குனரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவர் லெத்தல் வெப்பன் படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காரு. மேட் மேக்ஸ்லாம் கூட நடிச்சிருக்காரு. ஸோ இது இயக்குன படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து 3 கேரக்டர் தான். மிக்கல் டோக்கரி மேட்லினாவும், மார்க் வால்பர்க் டரிலாவும், டோப்பர் கிரேஸ் வின்ஸ்டனாகவும் நடிப்பாங்க. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஃப்ளைட் ரிஸ்க் உண்மையிலே ரிஸ்க்காக இருந்துச்சா, இல்லை நல்லா இருந்துச்சா, இல்லை சுவாரஸ்யமாக இருந்துச்சான்றதுக்கு படத்தோட கதைக்கு போயிடலாம். ஸோ அலஸ்காவில் ஒரு மோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடலின் ஹாரிஸ்ன்ற லேடி வந்து போலீஸு இந்த டோப்பர் கிரேஸை வின்ஸ்டன்ற கேரக்டரை கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி இவங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம். இப்போ இவங்க கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளைட்டு ஒன்று சிறிய ரக ஜெட் விமானத்தை இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு பெய்டு பைலட் வருவார், டரில்ன்றவர். அவர் ஒரு தப்பான ஐடியில் வருவார். அப்போ வின்ஸ்டனுக்கு வந்து இது வர்றது வந்து டரில் வந்து ஒரு ஹிட்மேன் தெரியும். அப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த மேட்லின் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான் மறைமுகமாக. அப்போ வந்து அந்த மேட்லினுக்கும் இந்த டரிலுக்கும் ஃபைட் நடக்கும். ஸோ இந்த டெஸ்டினேஷன் இவங்க வந்து டெஸ்டினேஷன் அடைகிறாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. வில்லனாக வந்து மார்க் வால்பர்க் முதல் முறையாக நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஹீரோயிசம் தான் நடித்த படங்கள்லாம் வந்து ஹீரோயிசம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லத்தனம் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் தலை வந்து முடியெலாம் வந்து வழுக்கையாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மார்க் வால்பர்க் 2 பேரும் சேர்ந்து பிடிப்பாங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே நடக்கிறது தான் படத்தோட கதையும். அந்த பிடிக்கிற வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கே தெரியுது இந்த படம் வந்து அப்படியே ஸ்லோவாக போயினே இருந்தது. கடைசியில் இன்னும் ரொம்ப சுத்தமாக ஸ்லோவாகிடுச்சு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸும் ப்ரெடிக்டபுளாக இருந்ததால் இந்த ஃப்ளைட் ரிஸ்க் வந்து வலி விழுந்து போய் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இது ஒரு சாதாரண படம் தான் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட் 40 நிமிஷம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போரிங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு புதுமையாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.